ஹலோ, சொல்லுமா. கிளம்பிட்டீங்களா? இதோ வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி வந்துடுறேன். ஏன் வாய்ஸ் டல்லா இருக்கு? அதுவா, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர். சரி சரி. ராமு என்ன பண்றான்? ராமுவா, அவனுக்கு என்ன, அவன் ஜாலியாக தான் இருக்கான். சரி ஓகே, வந்துடுறேன். சரிங்க, பார்த்து வாங்க. கேம் விளாண்டா உலகத்தையே மறந்துடானுங்க. அண்ணே அண்ணே, வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ண முடியுமா அண்ணே? அண்ணே அண்ணே, யாரை கேட்குறது? டே ராமு, ஒழுங்கா ஒரு இருக்க முடியா? அட இரு சித்தப்பா, ஒழுங்கா உச்சா கூட போட மாட்டேங்கிற. சீக்கிரம் வாடா. ஆ என்ன போய் தொலைஞ்ச? பயந்துண்டா. நான் எங்கே தொலைஞ்சேன்? நீ தான் தொலைஞ்ச. சித்தப்பா பசிக்குது சித்தப்பா, வா போகலாம். வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. வா சித்தப்பா, வண்டியை தள்ளிட்டாவது போகலாமே. தள்ளுற வண்டியாது? அப்புறம் என்னத்துக்கு இந்த வண்டியை வாங்கினேன்? சரி சரி வா, அங்கே யாரோ நமக்கு ஹெல்ப் கேட்போம். ஐயோ சுடுகாடுப்பா, நான் வரல. வேணா அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். கோயிலில் யாரும் இல்லைடா, சுடுகாட்டில் யாரும் இருக்காங்க, அவ போய் பார்ப்போம். அது மோசமான இடம், வேணா கோயிலுக்கே போய் பார்ப்போம் வா. சரி, அங்கே இருக்குது என்ன சாமி? ஐயனார் சாமி. அவரும் முன்னோர்கள் தான், அவங்களும் செத்து சுடுகாடு போய் தான் சாமி வந்திருப்பாங்க, புரியுதா? வாங்கி பார்ப்போம். நான் கோயிலுக்கே போகிறேன். வாடா. டேய் பார்த்து போடா. சொன்னா கேட்குறானா?
சித்தப்பா கிஃப்ட். போன போட்டு வா. யார் சித்தப்பா அது? கடவுள் மாதிரி வந்து நம்மளை காப்பாத்துனாங்களே. நக்கல் தாண்டா. அப்போ என்ன பேய் வந்து காப்பாத்துச்சுன்னு சொல்றியா? பேயும் இல்லை கடவுளும் இல்லை, அவன் ஒரு மனுஷன், அதுவும் அவன் ஒரு திருடன். அவனுக்கு தேவை வண்டி. நம்மளை வண்டி ஸ்டார்ட் ஆனால் போதும். வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தா நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி, அந்த இடத்துக்கு போய் நல்லா தெரியுமா? ஆ, எங்கே சொல்லு பார்ப்போம். இந்த பக்கம் கோயில், இந்த பக்கம் சுடுகாடு. ஏண்டா அந்த இடத்துல ஸ்கூல் இருக்கே, அது தெரியல உனக்கு? எது நல்லது எது கெட்டது சொல்லி தெரியாது, அந்த ஸ்கூலு தான். அந்த இடத்துல போய் சொல்கிற. இருந்தாலும் அங்கே அமானுஷமாக நிறையா விஷயம் நடக்கும். டேய் அதெல்லாம் நம்பாத, அதில் ஒரு கட்டு கதை. வண்டி ஆஃப் ஆகுறது, அப்புறம் ஸ்டார்ட் ஆகுறது, அப்புறம் பஞ்சர் ஆகுறது, இதெல்லாம் வண்டின்னு இருந்துச்சுன்னா நடக்க வேண்டிய விஷயந்தான். புரியுதா? சும்மா சொல்கிறானுங்க, புரியுதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுவாக மனுஷங்க நமக்கு நல்லது நடந்தா அது கடவுள் சக்தின்னு சொல்லி கடவுளே காப்பாத்திடுறோம். அதுவே கெட்டது நடந்தா தீய சக்தி பேய் பிசாசுன்னு சொல்லி பழி போடுறோம். ஆனால் அது அப்படி இல்லை. எல்லாமே மனித சக்தி மூலமா தற்செயலாக நடக்கிறதா. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். அதை வச்சு ஒரு கூட்டம் லாபம் இருக்குது, அதுவே பல பேர் வாழ்க்கையை அழிக்குது. இந்த மாதிரி நம்ம ஊரில் நிறைய மூட நம்பிக்கை கொட்டி கிடக்கு. அது எல்லாத்தையும் நம்ம மீண்டு வரணும்.